அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தனுசியா. நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டிங்கிறது தான் என்னோட சொந்த ஊர். நான் இப்போ சவுதியில் இருக்கேன். நான் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜிக்குள்ளே வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா கவிதா தீபக் அப்படிங்கிறவங்க தான். அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, இதில் நீங்கள் கற்றுக்கலாம், உங்களுக்கு தேவையான பலன்கள்லாம் அதுலேயே நீங்கள் இந்த கிளாஸை கற்றுக்கிட்டிங்கனாலே உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் எனக்கு ஒரு டைம் கொஞ்சம் ஒத்து வராது அப்படின்னு யோசித்தேன். அவங்க தான் சொன்னாங்க, இல்லைக்கா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொன்னாங்க. சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 64 வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து சில நோட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு தான் இந்த கிளாஸை நான் ஜாயின் பண்ணேன். இப்போ ஜாயின் பண்ணுறப்ப சாந்தகுமார் சார் அவர் என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு டே கிளாஸில் நிறைய ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க, நிறைய படித்தவங்க அப்படி வரவும் நான் ரொம்ப பயந்தேன். அப்போ எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், நாங்கள் அழகாக உங்களை பலன் சொல்கிற அளவுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுவோம் அப்படின்னாங்க. ஒரு குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு நடத்தி நட பழக்கி விட்ருவாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளை பலன் சொல்கிற அளவுக்கு நம்மளை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. இப்போ எங்களை பலன் சொல்ல வச்சார். அதுதான் இதில் உள்ள ஹைலைட்டு. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கள். அவருக்கு கோடான கோடி நன்றி. அவர் அவரோட கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் அவர் மட்டும் வச்சுக்காம எல்லாத்துக்கும் பயனளிக்கும் வகையில் கொடுத்து எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி வீட்டுக்கு ஒரு ஜோசியராக மாற்றிக்கிட்டு வராரு. அவரோட இந்த செயல் பார்த்திங்கன்னா மேன்மேலும் வளர நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிறது எங்களோட பாக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அமைஞ்ச கோச்சு டாக்டர் சீனிவாசன் அவருங்கிறது தான் எங்களுக்கு கோச்சாக அமைஞ்சார். அவர் பார்த்திங்கன்னா நல்ல கோச்சு. ஏன்னா என்னோடய டைமுக்கு முன்ன பின்ன இருக்கும்போது அவர் எனக்கு ரெகுலராக பார்த்திங்கன்னா எனக்கு ஈவினிங் கிளாஸ் கால் எடுத்து பதில் சொல்லிடுவார். ஏன்னா எனக்கு இங்கே வாட்ஸ்அப் கால் ஒர்க் ஆகாது, கூகுள் மீட் கால் தான் ஒர்க் ஆகும்னு நான் சொன்ன உடனே அவர் ஈவினிங் நான் 9 o'clock கால் எடுக்கிறேம்மான்னு சொல்லிடுவார். நான் மெசேஜ் போட்டுருவேன், சார் எனக்கு இதில் கேள்வியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் என்னென்ன கேள்வியோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஈவினிங் கால் எடுக்கிறேன் 9 o'clockன்னு சொல்லிடுவார். இந்தியா டைமுக்கு 9 o'clock கால் எடுத்தாங்கன்னா அவர் 2 hours கிளாஸு பதில் சொல்லிவிட்டு 11 ஆகிடும் அவருக்கே. அப்போ அவரோட டைமையும் எங்களுக்காக செலவு பண்ணி எங்களுக்கு சில கேள்விகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்தி கொடுத்தாரு. அழகாக பொறுமையாக, கோவமே வராது. ஏன்னா நான் முதல் நாள் கேட்ட கேள்வியை கூட மறுநாளும் கேட்பேன். எனக்கு அதில் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னு கேட்கும்போது அவர் கோவப்படாமல் அழகாக பொறுமையாக கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களை மூவ் ஆன் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அதே இடத்துல நிற்க விடாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமுதாமாவாக சொல்லணும். ஏன்னா கிளாஸில் கட்டங்களை போட்டு சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸில் ஒரு நாள் 3ஆம் பாவகத்துக்குரியவர் 8ஆம் பாவகத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஞாபக மறதியை பற்றி அவங்க தெளிவாக சொன்னாங்க. அதாவது 3ஆம் பாவகங்கிறது கை, 8ஆம் பாவகங்கிறது தீராத நீண்ட கால நோய், கடன் இதெல்லாம் வரும். இதில் மறதியை குறிக்க வேண்டிய நிகழ்வு. அப்போ எனக்கு அவங்க சொல்லும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா நம்மளும் நிறைய சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்போம்ல அப்படின்னு யோசித்தேன். அப்போ என்னோடய ஜாதக கட்டங்களை நான் போட்டு பார்க்குற நேரம் அவங்க சொன்னது கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆனது. அப்போ எனக்கு நம்ம ஜாதகத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்குது, நம்ம ஏதோ நமக்கு ஞாபக மறதி போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். நமக்கு இந்த நிகழ்வுகளை இதோட கம்பேர் பண்ணி சொல்கிற நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஜாதக ரீதியாக, அதாவது சில விஷயங்களை மாற்றிக்கலாம், சில விஷயங்களை மாற்ற முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. சில ரூல்ஸ் எல்லாம் சொல்கிற நேரம் இதை தான் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு நோய் வந்தது அப்படின்னா அதை நம்ம அப்போவே சரி பண்ணிக்கிட்டோம். அதாவது 6ஆம் பாவகத்துக்குரியது தீரக்கூடிய நோய், இதை சரி பண்ணிக்கிட்டோம்னா 8ஆம் பாவகம் வரைக்கும் போய் அது தீராத பிரச்சனையாக மாற்றாமல் நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை சொன்னாங்க. அப்போ அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். நம்ம இதெல்லாம் நம்மளே டேப்லெட் போட்டு நம்ம அதை பெருசாக்கிக்கிட்டு இருந்திருக்கோம், இனி அப்படி செய்யக்கூடாது, டாக்டர்கிட்ட பார்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நானே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேன். அப்புறம் இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா கோச்சாரம்,
தசா புத்தி இதுகள்லாம் வந்து நமக்கு தெரியாது. இப்ப என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. இன்னைக்கு என்ன சூரிய உதயம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் பார்க்குறது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்க்குறதா இருந்தா ஒரு ஜாதகர்ட்ட தான் போய் பார்ப்போம். இப்ப வந்து நம்மளே வந்து அந்த சாஃப்ட்வேர்ல வந்து இன்னைக்கு என்ன அ கோச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்து இப்ப என்ன திசை போய்க்கிட்டு இருக்கு. ஓ! இந்த திசைனா நம்ம இப்படி இருந்துக்கணும். என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும். இதுலருந்து நம்மள வந்து எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுலபமா வந்து கத்துக்கிறதுக்கு வந்து ஐயா பொதுவுடைமூர்த்தி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாஃப்ட்வேர் வந்து அமைச்சு எங்களுக்கு சுலபமாக்கி குடுத்துருக்காரு. அவருக்கும் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட உரைய வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.